எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. நம்ம வாழ்க்கையில் இப்படி வாழ பழகிக்கோங்க. விலகி இருந்து பாருங்கள். உறவுகள்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. தள்ளியே நின்று பேசுங்க. விலகி இருந்து பார்க்கணும், தள்ளி இருந்து பேசணும். அதாவது எல்லா விஷயத்துலேயும் மூக்க நுழைக்காம எல்லாத்துலேயும் உரிமை எடுத்துக்கிட்டு போய் பேசாமல் விலகியே நின்று பேசணும். எப்படி தள்ளி நின்று பார்க்குறோமோ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு அது பாதி விலகியே இருந்து பேசணும். தள்ளியே நின்று பேசணும், மூக்க நுழைக்காமல். இதுதான் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். உன்னை விட்டால் எனக்கு வேறு கதியே இல்லைன்னு நினைக்கும் போதும், நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் சங்கடங்களே வாழ்க்கையில் வர ஆரம்பிக்குது. எப்போ நீ தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ அதிக உரிமை எடுத்துக்கிட்டு ரொம்ப பக்கத்தில் போகும். அதே மாதிரி உன்னை விட்டால் எனக்கு வேறு கதியே இல்லைன்னு நினைக்கும் போதும் அப்போ ரொம்ப க்ளோஸாக இருப்போம். வேறு யாரும் கதி இல்லை இல்லையா, அதனால் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். அப்பையும் சங்கடங்கள் வரும். எப்பையும் நீ வேறு நான் வேறு, தாயும் பிள்ளையுமானாலும் வாயும் வயிறும் வேறு வேறு இல்லையா. அம்மா பொண்ணாக இருந்தாலும் சரி, அப்பா பிள்ளையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, எப்பையும் தள்ளியே நின்று இருக்கும்போது எந்த சங்கடமும் வராமல் உறவுகள் நல்லா மேம்படும். நாம் இந்த மாதிரி உதிரி பூக்கள் வாங்குவோம், சாமிக்கு போட தலைக்கு வைக்கன்னு. இந்த மாதிரி நூல்கண்டுகள் வைத்து நம்ம கட்டும்போது இந்த நூல் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி ஓடும். நம்மளால ஒரு இதில் கட்டவே முடியாது. நம்ம இழுத்து இழுத்து கட்ட ஆரம்பிக்கும் போது நூல் ஓடிக்கிட்டே இருக்கும். இழுத்து இழுத்து கட்டும் போது அந்த நூல் இப்படி இப்படி ஓடும். இது தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். நம்ம கிட்ட இருக்கிறத வச்சே நம்ம அதுக்கு ஒரு தீர்வு காணலாம். இந்த மாதிரி டப்பாக்கள் இருக்கும் நம்ம கிட்ட. இதை நம்ம வேஸ்ட்டும் தூக்கி தான் போடுவோம். அப்ப அதை தூக்கி போடாம இந்த மூடியில ஹோல் போட்டு நூலை இதுக்குள்ளார விட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பூ கட்டும் போது நூல்கண்டு வெளியில ஓடாம நூல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஃபுட் பேக் பண்ணி வர டப்பாங்களே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்களேன். அப்புறம் இதுலேயே நீங்கள் பூ கோக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஊசி வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி அந்த ஊசியும் தொலைந்து போகாம இதுக்குள்ளாரே போட்டு வச்சிடலாம். அப்புறம் பூ கட் பண்ற கத்திரிக்கோல், அதையும் இதுக்குள்ளார ஒரே இடத்துல எல்லாத்தையும் சேஃபா வைக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க.